ఆయుధాలతో దాడి. బిఎన్ఎస్ సెక్షన్ 110 అటెంప్టివ్ మర్డర్. బిఎన్ఎస్ సెక్షన్ 329 బలవంతంగా ఒకరి ఇంట్లోకి దూరడం. బిఎన్ఎస్ సెక్షన్ 324/4 అంటే ఇంటెన్షనల్ గా ప్రాపర్టీ డ్యామేజ్ చేయడం. బిఎన్ఎస్ సెక్షన్ 296 పబ్లిక్ ప్లేస్ లో గలీజ్ మాటలు మాట్లాడటం. బిఎన్ఎస్ సెక్షన్ 351 బెదిరింపులకు పాల్పడటం. ఈ కేసులన్నీ కరుడుగట్టిన గూండాల మీదనో రౌడీల మీదనో నమోదై ఉంటాయిలే అని అనుకుంటున్నారా? న్యూలీ అపాయింటెడ్ తమిళనాడు ఫైనాన్స్ మినిస్టర్ என் மேரி பில்சன் கொலை முயற்சி, ஆயுதங்கள் வைத்து தாக்க முற்படுதல், பொது இடங்கள்ல வந்து ஆபாசமாக பேசுறது, வந்து டேமேஜ் பண்றதுக்கு முற்படுதல், இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து யாரோ ஒரு குண்டாவோ இல்லாட்டி ஒரு ரவுடினோ வந்து நினைச்சிடாதீங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட மாண்புமிகு புதிய நிதியமைச்சர் சொல்லி தெலுங்குல போட்டு வாருன்னு வாரிட்டு இருக்காங்க. வீடியோ மேல வீடியோ வந்துட்டு இருக்கு. இதே நியூஸ் நார்த் இந்தியால எல்லா ஹிந்தி மீடியா வேற போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மீடியா நம்ம தாவேக்கா அரசுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லி நல்லா ஊது கொடுத்துட்டு இருக்க, அங்க என்னடா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம நிதியமைச்சர் வந்து 2000 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை வந்து இதுக்கு முன்னாடி கையகப்படுத்த பார்த்தாரு தன்னுடைய காலேஜுக்காண்டி. அரசு 20 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடத்தி வந்து மீட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸே வந்து வந்திருக்குங்க. அதுக்கவங்க நம்ம தமிழ்நாடோட நிதியமைச்சர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி பெருமை தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாரதியார் பாடின மாதிரி 8 திக்குக்கும் வந்து பரவிட்டு இருக்கு. நம்ம அனில்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு வந்து தெரியல.